ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, லக்ஷ்மி குபேர விளக்க பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். அதுக்கு முன்னால குபேரனை பற்றிய வீடியோக்கள்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். அதாவது குபேர கோலம் என்ன, எப்படி போடுறது, குபேர பூஜை எப்படி பண்ணுறது, குபேரனுக்குரிய மந்திரம் என்ன சொல்றது, எல்லாத்தையும் குபேரனுடைய குங்குமத்தை பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லக்ஷ்மி குபேர விளக்க எப்படி நம்ம ஏற்றுறது அப்படின்றது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்க, என்னுடைய லக்ஷ்மியையும் குபேரனையும் நான் என்னுடைய சிலை வைத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான குபேர விளக்கை நான் காமிச்சிருக்கேன். 3 விதமான, அதாவது சின்ன குபேர விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அன்றாடம் வெள்ளிக்கிழமை ஏற்றுற, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்ற விளக்கான ஒரு பக்கம் குபேரனுடைய வடிவமும், பின்பக்கம் பார்த்தீங்கன்னா குபேர கட்டமும் இருக்கிற விளக்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய குபேர விளக்கு வச்சிருக்கேன். இந்த 3 விளக்குகளுமே குபேர விளக்கு தான். இதுல எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க ஏற்றலாம். இப்போ நான் புதுசா காமிக்கிறது என்னன்னா லக்ஷ்மி குபேர விளக்கு. இந்த விளக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த விளக்கை உங்ககிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த விளக்குல பாத்தீங்கன்னா 8 நாணயங்கள் இருக்கு. அதாவது அஷ்ட லக்ஷ்மிகளின் அடையாளமா 8 நாணயங்கள் சுத்தி இருக்கு. இந்த லக்ஷ்மி குபேர விளக்கின் விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பூஜை பொருட்கள் விற்கிற இடத்துல கிடைக்கும். குறிப்பாக கிரி ட்ரேடர்ஸில் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். இந்த விளக்கு மிகவும் அருமையாக, அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த லக்ஷ்மி குபேர விளக்கு 8 லக்ஷ்மிகளை குறிக்கிறனால நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும், அதாவது 8 லக்ஷ்மிக்கு உரிய எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்குது. இந்த தீபம் கிடைச்சா நீங்கள் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஒரு விளக்கு ஏற்றணுமா 2 விளக்கு ஏற்றணுமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றினாலே மிகவும் சிறந்தது. உங்கள்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அதை ஏற்றி பயன்பெறுங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிருக்கேன். சூப்பராக நம்மளுடைய லக்ஷ்மி குபேர விளக்கு எரியுது. இந்த மாதிரி நீங்கள் லக்ஷ்மிக்கு குபேரனுக்கு உகந்த நேரமான வியாழக்கிழமை 7 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரை நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர விளக்கை ஏற்றலாம். வியாழக்கிழமை ஏற்றுவதும் சிறந்தது, வெள்ளிக்கிழமை ஏற்றுவதும் சிறந்தது. நான் உங்களுக்கு டைம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் செய்யுங்க. எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நான் இறைவனை வேண்டுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பிடிச்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர்ற வீடியோக்கள்லாம் புதிய புதிய ஆன்மீக தகவல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.